ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையிலேயே நீ இரு. நிச்சயமாக உன் கனவை எட்டி பிடிப்பாய். வாழ்க்கையில் நடை போட கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு துணை வேண்டும். ஆனால் அந்த துணை வாழ்வின் இறுதி வரை யாரிடமும் வரப்போவதே இல்லை. இந்த உலகத்திற்கு நீ எப்படி வந்தாயோ அதே போலத்தான் மற்றவர்களும் வந்திருப்பார்கள். எனவே யார் உன் மனதை காயப்படுத்தினாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் மனம் தளராமல் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு. இது உனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷம்தான். இது உனக்கான அதிர்ஷ்ட வாக்குதான். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஒரு முடிவை எடுத்துவிடு. வாழ்க்கையில் மனம் தளராமல் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். உன் மனதை முழுவதுமாக நம்பியவர்களிடம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள். நீ இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு கிடைக்க நான் உனக்கு வழிவகை செய்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் உன் அருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உனக்கு துரோகம் இழைத்தாலும் இழைக்காவிட்டாலும், உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எதுதான் உன் வாழ்வில் நடந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன், கவனித்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்திராது. நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் நீ நகரக்கூடிய காலமும் நேரமும் வந்திருக்கிறது. நம்பிக்கையோடு என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? என்னுடைய அதிர்ஷ்ட வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றாலே நீ அதிர்ஷ்டம் செய்தவதான். இது உன் தாயும் தந்தையாகிய உன் சாயப்பாவின் அதிர்ஷ்ட வாக்குதான். அவரவர் வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையில் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்தே விடாதே. நீ எல்லாம் எனக்கு சமமாக வாழ முடியுமா என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக சமமானவன் நான் அல்ல, அதற்கு ஒரு படி மேலாகத்தான் நான் இருப்பேன் என்று அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கையின் வெற்றியாகவே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வின் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். நேற்று நான் நன்றாக இருந்தேன், இன்று அதைவிட மிக நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாளை அதைவிட மும்மடங்கு நன்றாகவே என் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வேன் என்ற நினைப்பை மனதில் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருந்தாலே போதும். பிரகாசமான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். வாழ்க்கை நன்றாக போய்கொண்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் தன்னம்பிக்கையோடு மனதை தளராமல் வைத்து கொண்டாலே போதும். அடைய வேண்டிய இடத்தை, அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். எப்பொழுதும் மனதில் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தையும் வைத்து கொண்டே இருந்தால் நினைப்பதற்கு மேலாக வாழ்க்கையில் அனைத்தையுமே சாதித்து காட்டலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலைப்படவோ, பயப்படவோ, வருத்தப்படவோ, வேதனைப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு துறவி ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சீடர்களுக்கு துன்பம் வந்தால் தன்னம்பிக்கையோடு மனதை தளராமல் வைத்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு புகட்டுவதற்காக தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு கதை மூலமாக புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு துறவி. ஒரு எறும்பு
தன் வழியே சென்று கொண்டிருந்தது. ஒரு எறும்பு தன் வாயில் சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அது செல்லும் வழியில் ஒரு விரிசல் தென்பட்டது. அதனால் அந்த எறும்பு அதை தாண்டி செல்ல முடியாமல் சிறிது நேரம் தவித்து கொண்டே இருந்தது. அந்த வழியாக எப்படி செய்யலாம் என்ற சிந்தனை பலவிதமாக அந்த எறும்புக்கு தோன்றியது. தான் அந்த விரிசலை கடந்தேதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்த அந்த எறும்பு சற்று நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்தது. அந்த உணவு மீதே ஊர்ந்து சென்று விரிசலை கடந்து பின் தன்னுடைய உணவை எடுத்து சென்றது என்று கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. பின் தன்னுடைய சீடர்களை பார்த்து, அதே போலத்தான் நாமும் நமக்கு ஏற்படும் துன்பத்தையே பாலமாக வைத்து முன்னேற வேண்டும் என்று கூறி முடித்தார். அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதும், நாம் வாழ்வில் எந்த தடையையும் எளிதாக கடந்து செல்ல முடியும். நமக்கு வந்த துன்பம் நம்மை விட்டு விலகிவிடும், துன்பமும் காணாமல் போய்விடும் என்று கூறி அந்த சீடர்களுக்கான பாடத்தை சொல்லி முடித்தார் அந்த துறவி. நாமும் நமக்கு தோல்வி வந்துவிட்டதே, கஷ்டம் வந்துவிட்டதே, போராட்டமான சூழ்நிலையாக இருக்கிறதே என்று மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல் அந்த கஷ்டத்தையே பாலமாக வைத்து, அந்த கஷ்டத்தையே ஏணியாக வைத்து, அந்த துன்பத்தையே ஊன்றுகோலாக வைத்து நம் வாழ்க்கையில் முன்னேறி காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் வந்த துன்பமே, வந்த கஷ்டமே, வந்த சோதனையே நம்மை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம். தன்னம்பிக்கையை எந்த நிகழ்வு வந்தாலும் இழக்காமல் இருந்தாலே போதும். என்னால் முடியும், என்னால் முடியும் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும். வாழ்க்கையில் எது வந்தாலும் சுலபமாக சாதிக்கலாம். வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யுமென்றால் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனை நம்மை தேடி வருவார் சர்வ நிச்சயமாக. ஒரு கதவு மூடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறக்கிறது. ஆனால் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை நாம் தவற விட்டு விடுகிறோம் சில நேரம். எனவே நம்பிக்கையோடு இருக்கலாம். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், மாறுதல்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை விரைவில் நிறைவேறப் போகிறது. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு எழத்தான் போகிறாய். அமோகமான வெற்றி உன் கைகளுக்கு வந்து சேரப்போகிறது. நாளையே ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் ஓடி வந்து சாயிநாதரே, மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் ஓடோடி வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். எனவே தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு அதிகமாக குழப்பிக்கொள்ளாதே. உன் பிரச்சனை நிச்சயமாக முடிவுறும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன?
உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. ஆக வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் உனக்காகவே திறக்கப்படும். தாமதித்த காரியம் உன் வாழ்வில் தாமதித்த காரியம் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நான் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். பொறுமையோடு செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாக ஆகவே ஆகாது. கோபம் வரும் பொழுது உன் சாயப்பாவை நினைத்துக்கொள். சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். ஒரு முறை கூறிவிட்டுப்பார். அனைத்தும் சரியாகும். அனைத்தும் சரியானபடி உன் மனதிற்கு தென்படும். நீ எதற்கும் கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னை நான் எப்பொழுதும் கண் கலங்க விடவே மாட்டேன். என்னையே தஞ்சம் என்று நம்பி வந்த உன்னை எப்படி நான் விட்டுவிடுவேன் என்று நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு. என்றும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய். எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது நடக்கும். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. உன் முயற்சி, உன்னுடைய வெற்றிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நான் இருக்கிறேன். ஒன்றை கூறவா என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது. உன்னை சுற்றி அழகான வண்ணமயமான மலர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எதையெதையோ நினைத்து கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று நீயே தவறாக குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் மலர்களில் உள்ள ஒவ்வொரு இதழ்களாக இழந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? நான் தான் உனக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறேன். வாக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் வரப்போகிறது. வரும் நேரத்தில் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் உன்னை சேரும் பொழுது நீ அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவும் முடியும் என்று நான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் கூடிய விரைவில் எனக்கு சாதகமாக நிகழும். எனக்கு சாதகமாக நிகழ்த்தி வைக்க என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ எதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எதை நினைக்கிறாயோ அதுதான் வாழ்வாகவே மாறும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எண்ணுவதால் தான் தேவையில்லாத குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத வேதனையோடு நீ உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறது தானே?
உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ நினைத்தது மட்டுமே உனக்கு நடக்கும். நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் மிக சாதுரியமாக நான் நகர்த்தி காட்டுவேன். சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்தும் சுபமாகவே நடக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி கொடுக்கும் உன் சாயப்பா எண்ணம் மட்டும் என்மேல் இருந்தால் போதும். நீ இந்த அகிலத்தையும் பிடித்து விடுவாய். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய வருகிறேன். அமைதியாக இரு, நான் இருக்கிறேன். வருங்காலத்தையும் இழந்து விடாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் போனது திரும்ப வந்து விடுமா, அல்லது உன்னுடைய மனபாரம்தான் இறங்கி விடுமா? எதுவுமே நடக்காது. அதனால் மன நிம்மதியோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாலும் சில சமயம் உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. நான் தேடுவது, நான் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எப்படி என்னை தேடும்? எப்படி என்னை வந்து அடையும்? அப்படி நான் தேடுவதும் என்னை தேடிக்கொண்டிருந்தால் இந்நேரம் அது என் கைகளில் அல்லவா இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இன்னும் என் கைகளுக்கு அது வரவில்லை? நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓர் அணுவில் இருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த இயற்கையை புரிந்து கொண்டாலே, பிரபஞ்சத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டாலே, நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இயற்கை எதையெல்லாம் உணர்ந்ததோ அதுவே இன்றைய பிரபஞ்சம். இயற்கை உணர்ந்த அனைத்துமே பிரபஞ்ச அணுவில் புதைந்துதான் கிடக்கிறது. அதுவே பிரபஞ்ச மனது. பிரபஞ்சம் இயக்கும் விதம் அந்த பதிவுகளை பொறுத்தே இருக்கும். பிரபஞ்ச மனதின் மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியே மனித மனம். இயற்கை எதை உணர்கிறதோ அதை நம் மனது வடிவமைக்க செய்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாமும் இயற்கையே. நாம் எதை உணர்கிறோமோ அது மனதால் வடிவமைக்கப்படுகிறது. மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். பிரபஞ்ச மனம் இயற்கையை கட்டுப்படுத்த மனித மனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இது தெரியாமல், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தேடுவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எதிர்பார்ப்பது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு வாழ்க்கை வழியே இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நான் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே, உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். இங்கு எல்லாமே சாத்தியமாகும். வாழ்க்கையே உன் வசம்தான். நீ நினைப்பதுதான் உனக்கு வாழ்க்கையாகவே அமையும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். மனிதன் தன்னுடைய இயலாமைக்கும் முடியாதவைக்கும் தான் பெயர் ஒன்று வைத்திருக்கிறான். அதன் பெயர் என்ன தெரியுமா? அதுதான் விதி.
நீ விதி என்று நினைத்துவிட்டால், இதுதான் விதி என்று நினைத்துவிட்டால், பின்பு செயல்படக்கூடிய ஆற்றல் உன்னில் குறைந்துவிடத்தான் செய்யும். அமைதியான மனநிலையில் சில முடிவுகளை எடுத்தால் அது உன் வாழ்வில் ஏதோ ஒன்றின் தொடக்கமாகவே இருக்கும். எனவே மனதை முதலில் அமைதிப்படுத்த கற்றுக்கொள். அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவை எடுத்தால் அது உன் வாழ்வில் ஏதோ ஒரு முடிவாகத்தான் மாறும், நல்ல முடிவாக மாறவே மாறாது. எனவே தீர்க்கமாக சிந்தனை செய்துவிட்டு பின் ஒரு முடிவை எடு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான நேர்மறை சிந்தனையான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறையாக இருக்கவே கூடாது. எடுத்து வைத்த அடியை எப்பொழுதும் பின்னோக்கி எடுத்து வைக்காதே. நீ நினைப்பது எல்லாம் சுபமாக நடக்க நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் தேவையில்லாத பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். வருகிற எல்லாவற்றையும் என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும் என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உனக்கு நான் பல விதத்தில் என்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ மனதை போட்டு அலட்டிக் கொள்ளாமல் என்னுடைய ஆசிர்வாதம் என்று வருவதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நல்லது அல்லாத ஒன்றை, உனக்கு தேவையில்லாத ஒன்றை உன் வாழ்வில் நான் நடத்த மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நீ சாப்பிடும் ஒவ்வொரு உணவும், ஒவ்வொரு கவல உணவும் என்னால் தரப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் சந்தோஷமாக சாப்பிடு. சாப்பிடும் பொழுது நிம்மதியாக சாப்பிடு. ஒரு நாளும் சாப்பாட்டை வீணாக்காதே. சாப்பாட்டில் கோபத்தையும் காட்டிவிடாதே. சாப்பிடும் பொழுது என்னை முழுவதுமாக நினைத்து கொண்டு சாப்பிடு. நீ உண்ணும் சோறு நான் தானே. நானே உனக்கு ஆகாரமாய் பலம் தருகிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கான பலம் அனைத்தும் பெருகி கொண்டுதான் இருக்கும். நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதேனும் மாறி நடந்துவிட்டால் இப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கை என்னாகப் போகிறதோ என்ற பயம் உன் மனதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. குழம்பி விடாதே. உனக்கு கெடுதல் நடக்க நான் விட்டு விடுவேனா? நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. மனதை முதலில் சமாதானமாக வைத்துக்கொள். உன் கையை நான் தான் பற்றி கொண்டே இருக்கிறேனே. நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உன் தலையெழுத்து நன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி மாறி சென்றாலும் கூட நான் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுவேன். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும் தானே? பின் உன் மனதை போட்டு அலட்டிக்கொண்டே இருக்காதே, குழப்பிக்கொண்டே இருக்காதே. கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டது போல நீயே நினைத்து கொண்டு சாயப்பா எனக்கு உதவவே இல்லை என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு என் மீதும் கோபப்படுகிறாய். எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே.
முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வழிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வர வேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்கு தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது.
நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் பாதுகாவலனாக, சாட்சியாக நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன்.